ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு. சாப்டர் 9 பார்ட் 6. தங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒப்புதல் தேவைப்படுகிறது என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதற்கு பெரும்பாலான ஆண்கள் வெட்கப்படுகின்றனர். தங்களுக்கு அது பற்றி அக்கறை இல்லை என்று காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வர். ஆனால் ஒரு பெண்ணின் ஒப்புதலை இழக்கும் போது உடனடியாக ஓர் ஆண் ஏன் கோபம் கொண்டு அவளிடமிருந்து ஒதுங்கி சென்று தன்னை தற்காத்து கொள்ள முற்படுகிறான். தங்களுக்கு தேவையானது கிடைக்காத போது அவர்கள் காயப்படுகின்றனர். அனைத்து உறவுகளும் துவக்கத்தில் வெற்றிகரமாக இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று, ஓர் ஆண் இன்னும் ஒரு பெண்ணின் நன்மதிப்பை பெற்று கொண்டிருப்பதுதான். அவளுக்கு அவன் இன்னும் பளபளக்கும் கவசம் அணிந்த போர் வீரன்தான். அவளது ஒப்புதல் அவனுக்கு கிடைக்கிறது என்பதால் அவன் உயரப் பறக்கிறான். ஆனால் அவன் அவளுக்கு ஏமாற்றத்தை அளிக்க துவங்கும் போது புகழின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறான். அவன் அவளது ஒப்புதலை இழக்கிறான். திடீரென்று அவன் வெளியே தள்ளப்படுகிறான். ஒரு பெண்ணின் ஏமாற்றத்தை ஒரு ஆணால் கையாள முடியும். ஆனால் அது ஒப்புதலின்மை அல்லது நிராகரிப்பு ஆகியவற்றுடன் வெளிப்படுத்தப்பட்டால் அவன் தன்னை காயப்படுத்திவிட்டதாக அவன் நினைக்கிறான். பெண்கள் பொதுவாக ஒரு ஆணின் நடத்தையை பற்றி கேள்விகள் கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒரு தொனியில் கேட்கின்றனர். அவர்கள் இவ்வாறு செய்வதற்கு காரணம் அது அவனுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் என்று அவர்கள் நினைப்பதுதான். ஆனால் அது அவனுக்கு பாடம் கற்பிப்பதில்லை. அது பயத்தையும் கோபத்தையும் மட்டுமே ஏற்படுத்துகின்றது. மெல்ல மெல்ல அவன் ஊக்கத்தை இழந்து விடுகிறான். ஓர் ஆண் செய்யும் காரியங்களுக்கு பின்னால் உள்ள நல்ல நோக்கங்கள் பார்க்கப்படுவதுதான் அவனுக்கு கிடைக்கும் மிக சிறந்த ஒப்புதல். அவன் பொறுப்பற்றவனாகவோ அல்லது மரியாதையற்றவனாகவோ இருந்தாலும் அவன் அவளை நேசித்தால் அவனுக்கு இருக்கும் நற்குணங்களை அவளால் அடையாளம் கண்டு அங்கீகரிக்க முடியும். அவளது நடத்தை பின்னால் உள்ள நல்ல நோக்கங்கள் அவன் கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு ஒப்புதல் கிடைக்கிறது. அவன் எது செய்தாலும் அதற்கு பின்னால் குறிப்பிடத்தக்க நல்ல காரணம் எதுவும் இருக்காது என்பது போல் ஒரு ஆண் நடத்துவது அவர்களது உறவின் ஆரம்பத்தில் அவள் தாராளமாக அவனுக்கு கொடுத்து வந்த ஒப்புதலை இப்போது தடுத்து நிறுத்துவதை குறிக்கும். அவனோடு உடன்படாத போது கூட அவனுக்கு தன் ஒப்புதலை வழங்க முடியும் என்பதை ஒரு பெண் நினைவில் கொள்ள வேண்டும். விவாதங்களுக்கு வழிவகுக்கும் இரு தீவிரமான பிரச்சனைகள். ஒன்று, தன் கண்ணோட்டத்தை அவள் ஏற்க மறுப்பதாக ஓர் ஆண் உணர்கிறான். 2, அல்லது அவன் தன்னிடம் பேசும் விதத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். அவளது ஒப்புதல் அவனுக்கு எப்போது அதிகமாக தேவை? பெரும்பாலான வாக்குவாதங்கள் நிகழ்வது 2 பேருக்கு உடன்பாடு இல்லை என்பதால் அல்ல. மாறாக தன் கண்ணோட்டத்தை அவள் ஏற்க மறுப்பதாக ஒரு ஆண் உணரும் போதோ அல்லது அவன் தன்னிடம் பேசும் விதத்தை அவள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போதோதான் வாக்குவாதங்கள் நிகழ்கின்றன. அவள் அடிக்கடி அவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடும். ஏனெனில் அவன் அவனது கண்ணோட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை அல்லது அக்கறையுடன் அவளிடம் பேசுவதில்லை. ஆண்களும் பெண்களும் ஒப்புதல் அளிக்கவும் அங்கீகரிக்கவும் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் விவாதிக்க தேவையில்லாமல் போய்விடுகிறது. அவர்களால் தங்கள் வேறுபாடுகள் குறித்து கலந்து பேசி அவற்றுக்கு தீர்வு காண முடியும். ஓர் ஆண் தவறு செய்யும் போதோ அல்லது ஏதேனும் ஒரு சிறு வேலையை செய்ய மறுக்கும் போதோ அல்லது ஏதோ ஒரு பொறுப்பை நிறைவேற்றாமல் போகும் போதோ அவன் எவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறான் என்பதை ஒரு பெண் உணர்வதில்லை. ஆனால் இந்த நேரத்தில்தான் அவனுக்கு அவளது அன்பு மிகவும் தேவை. இந்த நேரத்தில் அவன் தனது ஒப்புதலை விலக்கிக் கொள்வது அவனுக்கு அதிக வலியை ஏற்படுத்துகிறது. தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவன் உணராமல் கூட போகக்கூடும். அவன் வெறுமனே ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அவன் நினைக்கக்கூடும். ஆனால் உண்மையில் அவன் அவனது ஒப்புதலின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். பெண்கள் தங்களையும் அறியாமல் ஒப்புதலின்மையை தங்கள் கண்களிலும் குரலின் தொனியிலும் வெளிப்படுத்துகின்றனர். அவள் தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் அன்பானவையாக இருக்கலாம். ஆனால் அவளது பார்வையும் குரலும் ஒரு ஆணை காயப்படுத்தக்கூடும். ஆண்கள் ஒரு தவறை செய்திருக்கும் போதோ அல்லது அவர்கள் நேசிக்கும் பெண் அவர்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கும் போதோ ஆண்கள் அதிகமாக விவாதிக்க தூண்டப்படுகின்றனர். அவன் அவளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினால் அவள் ஏன் வருத்தப்படக்கூடாது என்பதை அவன் அவளுக்கு விளக்க விரும்புகிறான்.
தனது விளக்கம் அவளை நல்ல விதமாக உணர செய்வதற்கு உதவும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், அவள் ஏமாற்றம் அடைந்திருந்தால் அவளுக்கு அதிகமாக தேவைப்படுவதெல்லாம் அவள் கூறுவதை அவன் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதும் அவன் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது எப்படி? ஆரோக்கியமான முன்மாதிரிகள் இல்லாமல் வேறுபாடுகளையும் உடன்பாடுகளின்மையையும் வெளிப்படுத்துவது மிகவும் சிரமமான ஒரு காரியம்தான். நமது பெற்றோர்களில் பெரும்பாலானோர் விவாதித்து நாம் பார்த்திருக்கவே மாட்டோம், அல்லது அவர்கள் விவாதித்த போது அது விரைவில் ஒரு பெரும் சண்டையாக மாறியதை பார்த்திருப்போம். கீழ்காணும் அட்டவணையில் ஆண்களும் பெண்களும் தங்களையும் அறியாமல் எவ்வாறு வாக்குவாதங்களை உருவாக்குகின்றனர் என்பதை குறிப்பிட்டு வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கான ஆரோக்கியமான மாற்று அணுகுமுறையையும் நான் பரிந்துரைத்துள்ளேன். நான் பட்டியலிட்டுள்ள விவாதங்கள் ஒவ்வொன்றிலும் முதலில் ஒரு பெண் கேட்கக்கூடிய ஜோடனை கேள்வியை குறிப்பிட்டு, பிறகு அக்கேள்வியை ஓர் ஆண் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடும், அவன் தன் செயலுக்கு எவ்வாறு விளக்கமளிக்கக்கூடும், அவன் கூறும் விளக்கத்தால் ஒரு பெண் எவ்வாறு தான் அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக உணரக்கூடும் என்பதை காட்டி இருக்கிறேன். இறுதியில் ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் அதிக ஆதரவாக இருக்கும் விதத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் விதத்திலும் தங்களை எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். ஒரு விவாதத்தின் கூறுகள். 1. வீட்டிற்கு அவன் தாமதமாக வரும்போது. அவளது கேள்வி. வீட்டிற்கு அவன் தாமதமாக வரும்போது அவள், நீங்கள் எப்படி தாமதமாக வரலாம்? அல்லது நீங்கள் தாமதமாக வரும்போது நான் என்ன நினைப்பது? அல்லது நீங்கள் ஏன் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறவில்லை என்று கேட்கிறாள். அவனது விளக்கம். வீட்டிற்கு அவன் தாமதமாக வந்துள்ளதால் அவள் வருத்தமாக இருக்கும்போது அவன் வரும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது, அல்லது சில சமயங்களில் நீ விரும்புவது போல் வாழ்க்கை அமைவதில்லை, அல்லது எப்போதும் குறித்த நேரத்தில் நான் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கக்கூடாது என்று விளக்குகிறான். அவள் அவனுக்கு குறைவாக ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? நீங்கள் தாமதமாக வருவது எனக்கு பிடிக்கவில்லை, அது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்த முறை நீங்கள் தாமதமாக வர வேண்டியிருந்தால் என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கொடுங்கள் என்று அவள் கூறலாம். அவனுக்கு கிடைக்கும் செய்தி. அவன் காதுகளில் அது இவ்வாறு விழுகிறது. நீங்கள் தாமதமாக வருவதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை. நீங்கள் பொறுப்பற்றவர். நான் ஒருபோதும் தாமதமாக வர மாட்டேன். நான் உங்களை விட மேலானவன். அவளுக்கு கிடைக்கும் செய்தி. அவள் காதுகளில் அது இவ்வாறு விழுகிறது. நான் தாமதமாக வந்ததற்கு நியாயமான பல காரணங்கள் இருக்கின்றன. அதனால் நீ வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை. எப்படியானாலும் உன்னை விட என் வேலைதான் எனக்கு முக்கியம். உன்னுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன், நான் தாமதமாக வந்து உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதுக்கு நான் வருந்துகிறேன் என்று கூறுகிறான். 2. அவன் ஏதேனும் ஒன்றை மறந்துவிடும் போது. அவளது கேள்வி. அவன் ஏதேனும் ஒன்றை செய்ய மறந்துவிடும் போது எப்படி நீங்கள் அதை மறக்கலாம்? அல்லது எப்போதுதான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறீர்களோ என்று அவள் கேட்கிறாள். அவளது விளக்கம். அவள் ஏதேனும் ஒன்றை செய்ய மறந்து அது குறித்து அவள் வருத்தப்படும் போது, அவன் அதிக வேலை இருந்ததால் நான் மறந்துவிட்டேன், ஆனால் அதற்காக எனக்கு அக்கறை இல்லை என்று பொருள் அல்ல என்று விளக்கம் கொடுக்குகிறான். அவனுக்கு கிடைக்கும் செய்தி. மறப்பதற்கு உங்களிடம் ஒரு நியாயமான காரணம் கூட இல்லை. உங்களை என்னால் நம்ப முடியாது. நான் இந்த உறவிற்காக உங்களை விட அதிகமாக கொடுத்திருக்கிறேன். அவளுக்கு கிடைக்கும் செய்தி. இது போன்ற அற்ப விஷயங்களுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நீ மிகவும் அதிகமாக என்னிடம் எதிர்பார்க்கிறாய். அர்த்தமற்ற முறையில் நடந்து கொள்கிறாய். யதார்த்தமாக இருக்க முயற்சி செய். நீ ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவள் அவனுக்கு குறைவாக ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? அவள் வருத்தமாக இருந்தால் நீங்கள் மறக்கும் போது எனக்கு பிடிக்கவில்லை என்று அவள் கூறலாம். அவள் பயனுள்ள வேறொரு அணுகுமுறையை கூட கையாளலாம். அதாவது, அவன் மறந்து விட்டதை அவனுக்கு சுட்டி காட்டாமல் நீங்கள் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவதன் மூலம்
அவன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை மீண்டும் அவனிடம் கேளுங்கள். அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன் நான் மறந்துவிட்டது உண்மைதான். அதற்காக உனக்கு என்மேல் கோபமா என்று கேட்கிறான். பிறகு கோபம் கொண்டதற்காக அவளை குற்றப்படுத்தாமல் அவள் தொடர்ந்து பேச அனுமதிக்கிறான். அவள் பேச பேச அவன் தனது பேச்சிற்கு செவிமடுக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டு வெகு விரைவில் அவளை பாராட்டுவாள். 3. அவன் தன் குகையிலிருந்து திரும்பி வரும்போது அவளது கேள்வி. அவன் தன் குகையிலிருந்து திரும்பி வரும்போது உங்களால் எப்படி இவ்வளவு இரக்கமற்று நடந்து கொள்ள முடிகிறது? அல்லது உங்கள் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்கிறாள். அவனது விளக்கம். அவன் தன் குகைக்குள்ளிருந்து வெளியே வருகையில் அவள் வருத்தமாக இருக்கும்போது தனிமையில் எனக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. வெறும் 2 நாட்கள் மட்டுமே நான் விலகியிருந்தேன். இது என்ன பெரிய விஷயம்? அல்லது உன்னை நான் எதுவும் செய்யவில்லை, பிறகு ஏன் நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று அவன் விளக்கம் கொடுக்கிறான். அவனுக்கு கிடைக்கும் செய்தி. என்னிடமிருந்து விலகி செல்வதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் உங்களிடம் இல்லை. நீங்கள் ஒரு கொடுமைக்காரர், அன்பற்றவர், நீங்கள் எனக்கு பொருத்தமற்றவர். நான் உங்களை காயப்படுத்தியுள்ளதை விட அதிகமாக நீங்கள் என்னை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறீர்கள். அவளுக்கு கிடைக்கும் செய்தி. அவள் காதுகளில் விழும் செய்தி இது. நீ காயப்படுத்தப்பட்டுள்ளதாகவோ அல்லது கைவிடப்பட்டுள்ளதாகவோ உணரக்கூடாது. ஆனால் அப்படி நீ உணர்ந்தால் உன் மீது என்னால் பச்சாப்தம் காட்ட முடியாது. உன் தேவைகள் மிகவும் அதிகம். நீ என்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாய். எனக்கு விருப்பமானவற்றை நான் நிச்சயமாக செய்வேன். உன் உணர்வுகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன் நான் விலகி செல்லும் போது அது உண்மை காயப்படுத்துகிறது என்பது எனக்கு புரிகிறது. அதை பற்றி நாம் பேசலாம் என்று கூறுகிறான். தனது பேச்சிற்கு அவன் செவிசாய்க்கிறான் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படும் போது சமயங்களில் அவன் விலகி செல்ல வேண்டியிருப்பதை ஏற்றுக்கொள்வது அவளுக்கு சுலபமாக இருக்கிறது. 4. அவன் அவளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் போது அவளது கேள்வி. அவன் அவளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் போது அவள் உங்களால் எப்படி இவ்வாறு செய்ய முடிந்தது? அல்லது நீங்கள் செய்ய போவதாக கூறும் வேலையை உங்களால் ஏன் செய்ய முடிவதில்லை? அல்லது நீங்கள் இதை செய்ய போவதாக கூறினீர்கள் அல்லவா? அல்லது எப்போதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்களோ என்று கேட்கிறாள். அவனது விளக்கம். அவள் தன் மீது ஏமாற்றமாக இருக்கும்போது அவன் அடுத்த முறை நான் ஒழுக்கமாக செய்துவிடுகிறேன், அல்லது இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமல்ல, அல்லது ஆனால் நீ கூறியது எனக்கு புரியவில்லை என்று விளக்குகிறான். அவனுக்கு கிடைக்கும் செய்தி. அவன் காதுகளில் விழும் செய்தி. எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுவதற்கு உங்களிடம் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லை. நீங்கள் ஒரு முட்டாள். உங்களால் எதையும் சரியாக செய்யவே முடியாது. நீங்கள் மாறாதவரை என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவளுக்கு கிடைக்கும் செய்தி. அவள் காதுகளில் விழும் செய்தி. நீ வருத்தமாக இருந்தால் அது உன் தவறு. நீ சற்று வளைந்து கொடுத்து போக வேண்டும். நீ வருத்தமடைய வேண்டியதில்லை. உன் மீது எனக்கு எந்த பச்சாபமும் இல்லை. அவள் அவனுக்கு குறைவாக ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது எப்படி? அவள் வருத்தமாக இருந்தால் யாரும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவது எனக்கு பிடிக்காது. நீங்கள் என்னை தொலைபேசியில் அழைப்பீர்கள் என்று நான் நினைத்திருந்தேன். பரவாயில்லை, ஆனால் நீங்கள் அப்படி செய்யும்போது அது என்னை எவ்வாறு உணர செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவள் கூறலாம். அவன் அவளை அதிகமாக அங்கீகரிப்பது எப்படி? அவன் நான் உனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளேன் என்பது எனக்கு புரிகிறது. நாம் அது பற்றி பேசலாம். மீண்டும் அவள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அப்போது அவள் நல்ல விதமாக உணர்வாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளிடம் நான் உனக்கு எந்த விதத்தில் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்று கேளுங்கள்.